கோபம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு எனர்ஜி. நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. கண்ட்ரோல் பண்ணாமல் என்ன பண்ணுறது, அப்படியே வந்து அடுத்தவங்களை திட்டிடலாமா, அடுத்தவங்களெல்லாம் அடிச்சிடலாமா, தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. சூழ்நிலையை பொறுத்து கோபத்தை உங்களோட வேலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என் நண்பர் ஒருத்தர் அவங்களோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, குடிக்கிறதுக்கு அவங்க அம்மா வீட்டில் தண்ணீருக்கான வசதியே இல்லை அப்படின்னு கேள்விப்படுறாரு. அதனால கோவப்பட்டவர் வந்து அவங்க அண்ணன் தம்பி அவங்ககிட்டலாம் கேட்குறாரு, ஏன் வந்து அம்மாவுக்கு தண்ணி வசதி இல்லாமல் போச்சு, நீங்கள் பண்ணி கொடுக்கல அப்படின்னு. அவங்க அண்ணன் தம்பி சொன்ன பதிலை கேட்டு இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. இவ்வளவு வசதியாக நம்ம வெளியூரில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லாமல் அம்மா கஷ்டப்படுறாங்களேன்னு பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அந்த கோவம் அப்படின்ற எனர்ஜியை அவர் அண்ணன் தம்பி மேலே காட்டலை. என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த கோவத்திலேயே கிளம்பி போய் அவங்க ஊருக்கு போய் அந்த கோவத்திலேயே ஒரு போர் ஒன்று போட்டு மோட்டர் மாட்டி அவங்க அம்மாவுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுத்துட்டார். இவர் கோபம் அப்படின்ற தனக்குள்ள வந்த தீயை வந்து அவரோட இலக்கை அடைய பயன்படுத்திக்கிட்டார். அதாவது தண்ணி வசதி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை அடையிறதுக்கு ஒரு எனர்ஜியை வந்து அவர் பயன்படுத்திக்கிட்டார். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கோபத்தை நீங்க கட்டுப்படுத்தவே